ஹாய் காய்ஸ், டுடே கார்ப்பரேட் லைஃப்ல சர்வே ஆகிறதுக்கு 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. கான்ஃபிடென்ட்டா பேசணும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சுத்தி இருக்கவங்கள நம்ப வைக்கணும், அவ்வளவுதான். ஒர்க் லைஃப், பர்சனல் லைஃப். ஒர்க் லைஃப் வேற, பர்சனல் லைஃப் வேற. அதுல கிளியரா இருக்கணும். ஆஃபீஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வீட்ல கொண்டு போக கூடாது. சேம் டைம் வீட்ல இருக்க சண்டையை ஆஃபீஸ்ல உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. இல்லைன்னா ரெண்டு சைட்ல இருந்தும் பொழிச்சுன்னு விழும். கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒருத்தங்க நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்கிறதுக்காக சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்றோன்றதுல கிளியரா இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பின்னாடி போய் அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நீங்க தான் ஆஃபீஸ் காசிப்ஸாவே இருப்பீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸ்லயும் பாலிடிக்ஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களோட ப்ரொமோஷன்லயோ இல்ல ஹைக்லயோ ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். அதனால யாரையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் டு சே நோ. நம்ம லைஃப்ல ஒரு தடவையாச்சு ஏன்டா எஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்போம். எஸ் சொல்றது ரொம்ப ஈஸி, பட் நோ சொல்றது தான் கஷ்டம். ஆஃபீஸ்ல எல்லாத்துக்கும் எஸ் ஓகேன்னு சொல்லி ஓவர் ஒர்க் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எதுக்கு இதெல்லாம் பொலைட்டா நோ சொல்றது தப்பே கிடையாது. அது ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல, எல்லா இடமும் அது அப்ளிகபிள் ஆகும். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களோட growth மட்டும் பாருங்க. போன மந்த் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க, இந்த மந்த் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு பாருங்க. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பீஸே போயிருங்க. 8 hours 8 hours ஒர்க். 8 hours ஒர்க் பண்ணா சேலரி வரும், பட் ஹைக்கு ப்ரொமோஷன் எதுவுமே இருக்காது. நீங்க அதை விட எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 8 ஹவர்ஸ்ன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. மல்டி டாஸ்கிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்லுங்க. அட் அ டைம்ல 2 டாஸ்க் பண்ணணும். ஆனா 2 டாஸ்க்கும் பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், எந்த குறையும் இல்லாம. எக்ஸ்ட்ரோவர்ட். கார்ப்பரேட் லைஃப்ல இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தப்பு கிடையாது, பட் இன்விசிபிள் ஆகிடுவீங்க. எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றோமோ அதை ஷோகேஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கலாம். எங்க தப்பாகிருமோன்னு நினைச்சு அதை சொல்லாம இருப்போம். அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. சொல்லாம இருந்து அதை ரெக்ரெட் பண்றதுக்கு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். ஸ்கில்ஸ். கார்ப்பரேட் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் தான். நீங்க எப்போதும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பல அடிகள் வாங்கி நானே கத்துக்கிட்டது. பார்த்தாலே தெரிகிறது. இந்த 10 தவிர உங்களுக்கு ஏதாவது இது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 10 டிப்ஸும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க.